கர்த்தருக்கு நீங்க அவருடைய பார்வையில் நீங்க எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஊழியக்காரனா ஊழியக்காரியா? எந்த சபையிலும் சொல்ல மாட்டான், எந்த சபையிலும் பிரசங்கம் பண்ண மாட்டான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இங்கிருந்து மெய்யாகவே உங்களுக்கு பேசப்படுகிறது. இந்த சபையில் இருக்கிற அத்தனை நபரையும் ஊழியக்காரனா மாற்ற வேண்டும் என்று ஆண்டவரே உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசுகிறார். வருகிற எல்லாரையும் மேடை ஏற்றி அழகு பார்க்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய சபையில் இருந்து கொண்டிருக்கிறார். வருகிற எல்லா பிள்ளைகளையும் பாடத் தெரியாதவர்களை பாட வைத்து பழக்கி ஒரு மிகப்பெரிய ஆராதனை வீரர்களாக மாற்றக்கூடிய நபராய் ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்ய தெரியாதவர்களை கூட ஊழியம் செய்வதற்கு அழைத்து இப்படி சொல்லி இன்னத்தை பேசு, இன்ன ஜெபம் பண்ணு, இப்படி நடந்துக்க அப்படின்னு கர்த்தர் நினைச்சுகிறார், உருவாக்கி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். சொல்ல மாட்டீங்க அல்லேலூயா. அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில வேத வாசிப்பு வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபம் என்ன செய்யணும், ஏறெடுக்கப்பட வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே சபை கெடுத்த காரியங்களிலே முதன்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். சபை கூடி வருதலை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிட கூடாது. அதே போல தசமபாகம் காணிக்கை பொருத்தனை கடவுளுக்கு கொடுத்தல்ங்கிற விஷயத்திலே நாம் கஷ்டப்பட்டு உழைச்சு வைத்திருக்கிற பணத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே பயபக்தியோடு கூட செலுத்த வேண்டிய விஷயத்திலே நாம் உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.